ஒழுக்கத்தை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். பெருநாள் தினத்தன்று அதிகாலையிலே எந்திரிப்பது, அதிகாலையிலே குளிப்பது, உயர்ந்த ஆடைகளை உடுத்துவது, நல்ல நறுமணங்களை பூசுவது, கண்களுக்கு சுருமா இடுவது, நம்மிடம் இருக்கக்கூடிய உயர்ந்த காசு வளங்களை ஏழைகளுக்கு தர்மம் செய்வது, பள்ளியில ஃபஜ்ர் ஜமாத்தாக தொழுவது, அதே போல் ஒரு வழியாக சென்று மறுவழியாக வருவது, தொழுகைக்கு சென்றதுக்கு பின்னால் அங்கு ஓதக்கூடிய குதுபாக்களை செவிதாழ்த்தி கேட்பது, ஈத்காவுடைய மைதானத்திலே ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லிக் கொள்வது, முசாபா செய்து கொள்வது, எல்லா இவ்வளவு பெரிய பட்டியல் அமல் அல்லாஹ் சொல்றான். ஆனா இங்க நடக்கிறது என்ன தெரியுமா? இவர் மின்னல் மாதிரி போவாரு, மின்னல் மாதிரி வந்துருவார். இததான் அல்லாஹ் தஆலா வேண்டாங்க. பெருநாளுடைய ஒழுக்கம் என்று சொன்னால் இது அத்தனையும் உள்ள அடங்கி இருக்கு. பெருமானார் காலத்துல 2 பெருநாட்களுடைய நாட்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுது விட்டு வீரமான விளையாட்டுகளை சஹாபாக்களுக்கு மத்தியில உட்படுத்தினாங்க. வீரமான விளையாட்டு, கபடி விளையாடுறது, காளமாடு அடக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் குஸ்தி விளையாட்டு போடுவது, இப்படி வீரமான விளையாட்டுகள் இன்னைக்கு பெருநாள் தினத்துல நடக்குது. குடும்பத்தோட குர்பானி கொடுக்கறாங்க, குடும்பத்தோட நோன்பு வைக்கிறாங்க, குடும்பத்தோட எல்லா அமலும் செய்யறாங்க. ஆனா சாயங்காலம் மாலை பொழுது சூரியன் சாயும் பொழுது எல்லா அமலையும் சுருட்டி கொண்டு போய் தியேட்டர்ல போட்டுறாங்க. இல்ல ஏதாவது பீச் பார்க்கல, இல்ல ஏதாவது நேரங்கள் வீணாக கழிக்கக்கூடிய இடங்களை கொண்டு போய் மொத்தமா போட்டுட்டு எம்டியா வந்துடுறாங்க. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த தவறுகளை எல்லாம் முஸ்லிம் உம்மத்து திருத்திக் கொள்ள வேண்டும். பெருநாளுடைய 2 சிறப்பு நாட்களில் பெருமானார் சொன்னார்கள், ஈதுல் ஃபித்ருக்கு உணவு அருந்திட்டு போங்க, ஈதுல் அல்ஹாவுக்கு உணவு அருந்தாம போங்க. இதுல கூட வாலிபர்கள் எனக்கு பசிது எனக்கு தான் தெரியும், அது என்ன அருந்திட்டு போறது அருந்தாம போறது சொல்லி வாலிபர்கள் ஒரு ஈதுல் அல்ஹாவுல பசியோடு வர வேண்டும் என்று சொன்ன அந்த அடிப்படை சின்ன சட்டத்தை கூட இந்த உம்மத்தில குஸ்தி வீரர்களாக முரட்டு சிங்கிள் என்று மாறு கட்டி கொள்ளக்கூடிய வாலிபர்கள் சாப்பிடாம கூட வர்றது கிடையாது. அதே போல இறுதியாக ஒரு செய்தி, பெருநாளுடைய தொழுகை ஏன் தெரியுமா இவ்வளவு சிறப்பித்து சொல்லப்படுது? அந்த ஒரு பெருநாளுடைய தொழுகை ஒரு வாட்டி தான், 2 வாட்டி நடக்காது. ஜமாத்தோட போனீங்கன்னா பெருநாள் தொழுகை உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு 9 மணிக்கு எந்திரிக்கால் 10 மணிக்கு எந்திரிக்கால் சொல்லி லேட்டா வந்தீங்கன்னா, ஒரு காலம் இந்த ஊர்ல 9 மணிக்கு தொழுவு நடந்துச்சு, அல்லாஹ் யாரு இதுவாகவும் தெரியல, நல்லபடியா 6 மணிக்கெல்லாம் எல்லாம் மாறி போச்சு, வரவேற்கத்தக்கது. ஆனா லேட்டா எந்திரிக்கிறவங்க லேட்டா வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு 1 ரக்காயத்து போயிடுச்சு. பெருநாள் 2 ரக்காயத்து இல்ல, ஒருத்தருக்கு 1 ரக்காயத்து போயிடுச்சு. இப்ப இவர் அங்க வந்து நின்ற உடனே 2ஆவது ரக்காயத்தை தொழுதுருவார். இவர் விட்டு போன 1 ரக்காயத்தை எந்திரிச்சு மீண்டும் தொழுவார். இவருக்கு தக்பீருடைய முறைகள் தெரிந்தால் தக்பீர் சொல்லுவார். இவர் தக்பீரே சொல்லாம ஒரு வாட்டுக்கு எந்திரிச்சு தொழுறாருன்னா தொழுகை கூடிடும், முக்கம்மல் பரிபூர்ணமாகும் கேட்டா ஒரு கேள்விதான். சில பேருக்கு தொழுகையே போயிடுச்சு, திரும்ப தொழுகையே கிடையாது, அடுத்த வருஷம் அவர் அந்த திடலுக்கு வரணும். இதெல்லாம் கவனத்தை வச்சு